ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நிறைவேறவில்லையே, இந்த நாட்களில் எவ்வளவு தாமதமாக இருக்கிறது, இந்த நாளில் ஆண்டவர் சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன்னுடைய காரியம் சீக்கிரமாய் நிச்சயமாய் நடைபெறப் போகிறது. சீக்கிரமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகிறேன். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 32 வசனத்தின் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் அதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு. ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு, இந்த காரியம் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்குறித்தாயிற்று. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் அதை நான் செய்து முடிக்கப் போகிறேன், அது நிச்சயமாய் நிறைவேற்றப் போகிறேன். இந்த நாள் அது தாமதிக்காது, அது நிச்சயமாய் கடந்து வரும் என்று சொல்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இது குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நீ நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை விசாலத்திலே நடத்தும்படியாக நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கென்று குறிக்கப்பட்ட காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றப் போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நிறைவேற்றி அவர்களை சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, யோசேப்பு ஆண்டவரே இந்த நாளில் சொன்னது போல அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சீக்கிரமாய் குறிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனையோ அவன் கடந்து வந்த பாதையில் நெருக்கங்களும் ஆண்டவரை இடுக்கங்களும் கடந்து வந்தது போல இவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கலாம் சுவாமி. இந்த நாளிலே நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி இவர்களுக்கு துணை நின்று எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.